வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா தன்சிகாவோட பிறந்த நாள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பர்த்டே எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அம்மா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு பாத்ரூமில் மறைச்சி வச்சுருக்கேன். பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா, வந்ததும் அவள்கிட்ட சர்ப்ரைஸாக கொடுக்கறதுக்காக இது உள்ள மறைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டா, தம்பியும் வந்துட்டாங்க. பாப்பாவுக்கு மட்டும் கண்ணை கட்டக்கூடாது, தம்பிக்கும் சேர்த்து கண்ணை கட்டிடுறான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சேர்த்து கண்ணை கட்டுறேன். ஏன் தம்பிக்கு கண்ணை கட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கண்டிப்பாக ஸ்பாட்லேயே கத்திடுவான், அக்கா அம்மா சைக்கிள் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுவான். அதனால் 2 பேருக்குமே நான் கண்ணை கட்டி சைக்கிளை கொண்டு வந்து இது போல் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்ன சாக்லேட்டுன்னு உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறேன்னு சொல்லி தான் நான் கண்ணை கட்டினேன். அதுக்கப்புறம் 2 பேரையும் கண்ணை கட்டி அந்த பக்கம் திரும்ப சொல்லிட்டேன். தர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு துணியவே கழட்டி நான் கண்ணில் இருந்தாலும் நான் வந்து பார்க்க விடலை, அவனை திரும்பியே நிற்க சொல்லியிருந்தேன். 2 பேரையும் இப்போ வந்து ஷாலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்கள வந்து காட்டுறேன். பாருங்கள், உங்களுடைய பர்த்டே கிஃப்டை பாரு அப்படின்னு சொல்லி தனுஷி காட்டினதும் அவளுக்கு எக்ஸைட்மெண்ட்டு தாங்கலைங்க. ஒரே சந்தோஷம், குதிக்கிறா. எப்படிம்மா, நீங்கள் தான் வந்து சைக்கிள் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, எப்படி நீங்கள் வாங்கினீங்க? நீங்கள் தான் சொன்னீங்க அடுத்த வருஷம் வாங்கிக்கலான்னு, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே குஷியாலும் சந்தோஷம் சொல்ல முடியாத அளவு அவளுக்கு வந்து ஒரே சத்தம் போட்டு சிரிக்கிறா. அவளுக்குள்ள அந்த சந்தோஷத்தை சொல்ல முடியல. அவளோட சந்தோஷத்தை பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, பாப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கும்போது அவளோட பிறந்தநாள் வந்து 11 வயசு இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம செய்யணும்னு நினைப்போம். அது மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த சைக்கிள் வாங்குறதுக்கு யார் வந்து அமௌண்ட் போட்டாங்கன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். என்னுடைய அம்மா அப்பாவும் இதில் அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க, என்னோட மாமியார் மாமனாரும் அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க, என்னோட ஹஸ்பண்டும் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து இந்த சைக்கிளை நாங்கள் வாங்கியிருக்கோம். 7500 இந்த சைக்கிளோட ரேட்டு. அதோட இப்போ வாங்கிட்டு அன்றைக்கே கொண்டு வந்து அம்மா வீட்டில் ஹைட் பண்ணி வச்சுருந்து, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பாப்பா ஸ்கூல் போகும்போது போனதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இந்த சைக்கிளை எடுத்தது யார்கிட்டையும் நான் சொல்லலை. இது போல் சைக்கிளை நான் இந்த வருஷம் எடுக்கலை, அடுத்த வருஷம் தான் எடுக்க போகிறேன். யார்கிட்ட நான் அமௌண்ட் வாங்கியிருந்தேன்னா எல்லார்கிட்டையும் அமௌண்ட் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க பாப்பா கிட்ட. அதனால நான் சொல்லலை, யாருக்குமே தெரியாது நான் சைக்கிளை வாங்கிட்டு வந்து மறைச்சி வச்சுருந்தது. அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், என் கூட வந்து பிரதருக்கு தெரியும், வேறு யாருக்குமே என்னோடய ஹஸ்பண்டுக்கு கூட தெரியாது. நானும் உன்னோட அமௌண்ட் திரும்ப ரிட்டர்ன் நான் ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறா. சரி, நீ அது வரைக்கும் போய் பாருமா சைக்கிள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஓட்டி பார்க்குறா. அவளுக்கு ஆல்ரெடி சைக்கிள் ஓட்ட தெரியும். அப்படி இருந்த சைக்கிளை வச்சு அவள் மேனேஜ் பண்ணி ஓட்டி கற்றுக்கிட்டா. இப்போ அந்த சைடு வரைக்கும் போயிட்டு வா, எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா ஓட்டி பாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவளும் பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்த்துட்டே வரா. ஸ்பீடெலாம் ஓவர் ஸ்பீடாக ஓட்டுறா. பிரேக் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிரேக்கை போட்டுறது, ஒரு டைம் அப்படியே கீழே விழுற மாதிரியும் ஆயிடுறான். பிரேக் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால அமருங்க, பிரேக் பிடிச்சதும் அப்படியே டக்குன்னு வந்து வண்டி சாயுது. அவளால் அதை பேலன்ஸ் பண்ண முடியல. சரி, நீ சைக்கிள் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போமா, நானும் தம்பியும் பின்னாடியே வண்டியில் வரோமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி இப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு என்னோடய மாமியார் வீட்டுக்கு போகிறா. அங்கேருந்து தான் நாங்கள் கோயிலுக்கு போகணும். அதனால் நீ முன்னாடியே சைக்கிளில் போ, நாங்கள் பின்னாடியே வரோன்னு சொல்லிவிட்டு அவளை முன்னாடியே அனுப்பிட்டு இப்போ பின்னாடியே நானும் தர்ஷனும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தேவையான பூவு, வத்தி, சூடம், எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்திருக்கோம். எலுமிச்சை பழமும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சைக்கிளுக்கும் அப்படியே படைச்சிடலான்ட்டு வந்திருக்கோம். உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா அவளுக்கு இங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவங்க சித்தி வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதை நான் தான் போய் செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ட்ரெஸ்ஸு எடுத்தது தனுஷிக்கு தெரியாது. ஏன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். அவள் ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் நான் கேக் வாங்க போகும்போது அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அவங்க சித்தி எடுத்து கொடுத்ததும் அவளுக்குள்ளே ஒரு சந்தோஷம், எனக்கு இன்னொரு ட்ரெஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தால். சரி வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு இப்போ மாமியார் வீட்டிலேருந்து எங்கள் குலதெய்வம் கோயில் வீரனார் கோவிலுக்கு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். வண்டி வந்து எங்கள் மாமியார் வீட்டிலே நிறுத்திட்டு வத்தி, சூடம், எண்ணெய், பூவு எல்லாமே எடுத்துகிட்டு குட்டி பையனை நான் தூக்கிட்டு போகிறேன். சர்வேஷ் எங்கள் வீட்டில் இருக்கான் பாருங்கள், தன்ஷியோட சித்தி பையன். அவனை நான் வந்து 9 மாதம் கை குழந்தை, அவனை நான் இடுப்பில் தூக்கிக்கிட்டு ஒரு வேப்பந்தழை ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதெல்லாம் முள்ளுக்காடு சைடு, இங்கே ஒரு சேஃப்டி இருக்காது. அதனால் வேப்பந்தழை எடுத்துக்கிட்டு அவனை தூக்கிக்கிட்டு நடந்து கோயிலுக்கு போகிறோம். எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் வீரனார், எங்கள் குலதெய்வம் கோவில். அவங்க சைக்கிள்லேயே முன்னாடியே போயிட்டாங்க பசங்கள்லாம். நான் இப்போ பின்னாடியே போயிட்டுருக்கேன். பூசாரி தாங்க தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. 2 மாமா இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து
அவங்க ரிலேட்டிவ் டெத்து என்னால் வந்து சூடம் கொளுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொருத்தரை போயிட்டு பார்த்தேன், அவங்க வெளியூருக்கு போயிட்டாங்க. 2 பேரும் இல்லை. நாங்களாகவே கோவிலை க்ளீன் பண்ணிவிட்டு சூடம் வத்தி கொளுத்திட்டு எலுமிச்சம்பழம் அறுத்து நானாகவே எல்லாமே செஞ்சுட்டு வரலான்ட்டு இப்போ நாங்கள் வந்து உள்ளார என்ட்ரி ஆகிறோம். பையனை வேற தூக்கிட்டு வந்திருந்தேன்னா இன்னும் பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சர்வீஸ் கூட இருக்கிறது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட குலதெய்வம் கோவில், வீரனார் சன்னதி. இப்போ இங்கே வந்ததும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் வந்திருக்கோம். ஃபுல்லாக இப்போ வந்து க்ளீன் பண்ணணும் கோவிலை. ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிறோமே. இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜையெல்லாம் நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பெரிய ஆளுங்க யாருமே இல்லை. நானும் யாரை தேடி பார்த்தா இல்லை. அப்புறம் பையனும் பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். சர்வேஷனும் விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். சரி நீ பிடிமா, நான் போயிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட தம்பியை கொடுத்துட்டு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். தனிச்சு என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா விளக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வரா. அம்மா விளக்குல எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து திருச்சல் போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு எங்கெங்கே இருக்கோ எல்லா விளக்கும் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக வச்சிட்டா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்களும் எண்ணெய் ஊற்றி கொளுத்துறதுக்கு விளக்கெல்லாம் தேடிட்டுருக்கா. எங்கெங்கே இருக்குது எல்லா விளக்கும் கொண்டுட்டு வரணும். எலுமிச்சம்பழம் கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது கத்தி தேடிட்டுருக்கோம். கத்தியே கிடைக்கல. அதனால சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு விளக்கு கொளுத்தி வச்சிடலாமான்னு சொல்லியிருந்தேன். சரிம்மா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற சன்னதியில் விளக்குல எண்ணெயை ஊற்றுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரியே பாப்பா பார்த்தீங்கன்னா சாமி சன்னதி உள்ளே இருக்கிற பெரிய விளக்குல அவள் எண்ணெய் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டான். சின்ன சின்ன விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து விளக்கெல்லாம் கொளுத்திட்டு வத்து சுடம் கொளுத்தி சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இப்போ சின்ன விளக்குலேயும் நாங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி திருசல் வச்சு சூப்பராக கொளுத்தி சூடம் வற்றி கொளுத்திட்டோம். சைக்கிளுக்கும் நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பூஜையை பண்ணி படைச்சிட்டோம். இப்போ எல்லாருக்குமே விவிதி சிகப்புலாம் விட்டுட்டோம். தம்பி பார்த்தீங்கன்னா நான் இடுப்புலேயே தான் வச்சுருக்கேன். அவன் வந்து அழுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். பொழுது போயிடுச்சு பார்த்தீங்களா, அம்மா அப்பா வேறு இல்லையா, நாங்கள் தானே தனியாக தூக்கிட்டு வந்துட்டோம். இவ்வளோ நாள் வந்து அவங்க அம்மா அப்பா விட்டு தனியாக வந்தது கிடையாது. இன்றைக்கி தான் நாங்கள் இப்போ ஒரு அரை மணி நேரம் கோயிலுக்கு தூக்கிட்டு வந்துட்டோம். அவன் வேறு கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டான். சரி வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பாப்பாவும் தம்பியும் நீங்கள் சைக்கிள்லேயே போங்க, நான் தம்பியை தூக்கிட்டு நடந்தே வரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து தான் இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னா வேறு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா 9 மாதம் பையன் சர்வேஸு என் கையில் இருக்கான். அதனால் நம்ம இங்கே ரொம்ப நேரம் கோவிலே இருக்கக்கூடாது. அதனால் சீக்கிரமாக நாங்கள் கிளம்பி வீட்டுக்கும் வந்துட்டோம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு. இப்போ எங்கள் மாமியார் வீட்டுக்கு நான் வந்துட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து தம்பியை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பா சைக்கிள் ஓட்டிகிட்டே போமா, பின்னாடியே நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அதே போல் இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்கு சாக்லேட் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் டெக்கரேஷனும் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் கேக் வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அம்மா வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா அக்கா ஸ்வேதா, ரித்திக், ரித்திஷ் அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸ்வேதா பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறா. ஹாஸ்டல் வந்து இப்போ லீவ் விட்டுட்டாங்க. இப்போ அவங்க சித்தி வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை தான் அவங்க போட்டுட்டு கேக் வெட்ட போகிறாங்க. ஏன்னா காலையில் பர்த்டே ட்ரெஸ் போட்டுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அதனால் இப்போ அவங்க சித்தி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்போ அம்மா பூ கட்டினாங்க. பூவெலாம் இப்போ தலையில் வச்சுட்டு இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கா. இப்போது கிளம்புன மேக்கப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா தான் பண்ணி விட்டுருந்தான். காலையிலேருந்து அவள் தலை சீவி இருந்தது. அவளோட மேக்கப் எல்லாமே அவளாக பண்ணிக்கிட்டது. என்னை எதுவுமே அவளை டச் பண்ணவே விடலை. நானாகவே பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து அவளாவே ரெடி ஆகிட்டு இருந்தா. இப்போ ஸ்வேதா வந்து ஓரளவு சூப்பராக கிளப்பி விட்ருக்கா. ரெடி ஆகிட்டோம். இப்போ கேக் வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லோரும் வந்தாச்சு. ஏன்னா இப்போ அவங்க சித்தி மட்டும் வரல. ஏன்னா சர்வேஷ் வந்து கை குழந்தையாக இருக்கிறதுனால நைட்டில் அன்டைமில் தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அம்மா அக்கா பசங்க மட்டும்தான். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவர் வேலைக்கு போயிட்டாரு, அவர் கிடையாது. நாங்கள் மட்டும்தான் இப்போ கேக் வெட்ட போகிறோம். அவங்க வந்து இப்போது நேரத்திலே வெட்டியிருந்தோன்னா கண்டிப்பாக அவங்க நேரத்திலே வந்திருப்பாங்க. நைட்டு 8 மணி போல் ஆகிடுச்சு. அதனால் குழந்தை தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கேக் வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மா சூடம் கொளுத்தி பாப்பாவுக்கு விபூதியெல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தன்சி சொல்கிறா எந்த கேக்கு நான் ஃபஸ்ட்டு வெட்டுறதுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாக் ஃபாரஸ்ட்டை வெட்டு, அப்புறம் நார்மல் கேக் வெட்டுன்னு அக்கா சொல்லியிருந்தாங்க. இப்போ கேக்கில் வந்து மெழுகுவத்தியெல்லாம் வச்சு கொளுத்துறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பசங்களுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, குஷியாலமாக இருக்குது, குதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஏன்னா பசங்களுக்கு வந்து பர்த்டேங்க ஒரு செலிப்ரேஷன் வரும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமே இருக்கும். எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் பசங்களுக்கு இந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரியே பாருங்கள், இப்போ கேக்கு நம்ம வந்து வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த கேக்கில் ஒரு சொதப்பல் நடந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் 29 டேட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. அதை நான் கவனிக்கவே இல்லை. நார்மல் கேக்கில் 27.
27/9/2024 பாப்பாவோட பர்த்டே டேட்டு. இதில் எப்படி 29 போட்டாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் நான் சண்டைக்கும் போக முடியாது. கேக்கு வாங்கும்போதே அந்த டேட்டை நான் பார்க்காமலே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, ஒரு கேக்கில் கரெக்டான டேட் இருக்கேன்னு நானும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இது நான் எப்போ பார்த்தேன்னா பிக்சரில் தான் பார்க்குறேன். இன்னும் டேட் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிக்சரில் தான் பார்க்குறேன். இப்போ ஒரு வழியாக கேக்லாம் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டா. அந்த அவுட்டு பார்த்தீங்களா, அவுட்டு வந்து கொஞ்சம் கேக்கிலலாம் விழுந்துருச்சு. அதை நாங்கள் கவனிக்காமல் வெடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கேக்கை வெட்டி எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு நான் ஊட்டி விட்டேன். அம்மாவுக்கு ஊட்டி விடுன்னு சொல்லியிருந்தேன். அம்மா தான் சொன்னாங்க, இல்லை இல்லை அவளோட அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டுட்டோம் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பாப்பா எனக்கு கொஞ்சம் கொடுக்க, நான் அவளுக்கு கொஞ்சம் ஊட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கேக் வெட்டி செலிப்ரேஷன்லாம் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த பர்த்டே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் இப்படி தான் பண்ணியிருக்கேன். இவளுக்கு வந்து எப்போவுமே ஸ்கூல் டைமில் தான் பர்த்டே வருது. லீவ் நாளில் வந்திருந்ததுன்னா எங்கேயாவது கூட்டிகிட்டு கோயில், இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி நிறையா செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் எல்லாமே சொதப்பிருச்சு. சரின்ட்டு ஸ்வேதா இப்போ பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துட்டா. இப்போ அவங்களும் இப்போ வீட்டுக்கெலாம் கிளம்பிட்டாங்க. அம்மா அக்கா எல்லாருமே இப்போ கேக்கெலாம் வெட்டி முடிச்சாச்சு. அப்பாவுக்கு கொஞ்சம் கேக் எடுத்துகிட்டு அவங்களும் இப்போ கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கே நம்ம ஸ்ட்ரீட்டில் பக்கத்தில் உள்ள எல்லாருக்குமே கேக் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எல்லாருமே ஒரே வண்டியில் தான் வந்தாங்க. இப்போ வண்டி ஏற போகிறாங்க. அவங்களும் இப்போது கேக் வெட்டிட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே நாங்களும் கேக் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எங்கெங்கே கொடுக்கணுமோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் மீதி கேக்கு இவ்வளோ தான் இருக்குது, இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்ட்டு கேக்கு வெட்டிட்டு போனதுக்கப்புறம் நம்ம வீடு அப்படியே களையிழந்து கிடக்கு. யாருமே இல்லை நம்ம வீட்டில். ரொம்ப விரிச்சோடி இருக்குது. பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப சந்தோஷமாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணும்போது அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டில் இருந்தோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டவுன் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு. அப்புறம் வீடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கஜன்னு ஆயிடுச்சுன்னு. திரும்ப பாப்பாவுக்கு வந்த கிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. காலையிலேருந்து அவள் ஸ்கூலில் வாங்கின கிஃப்ட்டு, அவங்க பிரின்ஸிபல் சார் ஒரு பென்னு கொடுத்தான்னு வந்து சொல்லியிருந்தா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் பேனா, பென்சில், இது போல் கிஃப்ட்டு தான் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் அப்படியே அங்கே வச்சுட்டு சரி ஒரு டைம் எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு, தர்ஷன் பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் எடுத்து குறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதையும் பிடிங்கி அப்படி இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ ஓரளவு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த பென்னு பார்த்திங்கன்னா அவங்க பிரின்ஸிபல் சார் கொடுத்தது. மற்ற கிஃப்ட் எல்லாமே பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு, ஸ்வேதா, இந்த ரிங்கு பாப்பாவோட ஃப்ரெண்டு எல்லோரும் கொடுத்துருந்தாங்க. இப்போ பாருங்கள் இவ்வளோ கிஃப்ட்டு தான் பாப்பாவுக்கு இந்த வருஷம் வந்திருந்தது. இதுக்கப்புறம் நம்ம வீடை பாருங்கள் எவ்வளோ கஜன்னு இருந்தது. இப்போ ஓரளவு கூட்டி க்ளீனாக வச்சுட்டேன். தம்பியும் தூங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். சைக்கிளையும் கொண்டாந்து உள்ளார நிறுத்திட்டேன். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியே கிடையாது, அதனால் உள்ளார நிறுத்திட்டேன். இந்த பர்த்டே வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக், கமெண்ட் போட்டு விடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.